2 சிஸ்டர்ஸ். அவங்க வந்து அவங்க அம்மா, அப்பா இறந்து போனதுலேருந்து அவளோட தங்கச்சி மீயு வந்துட்டு ஒரு மாரி மனநலம் பாதிக்கப்பட்ட மேனிக்கே இருக்கா. அவள வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்து, அவ குணமாயிட்டான்னு சொல்லும் தருணத்தில, மறுபடியும் அவள கூட்டு வீட்டுக்கு வரும்போது, அவங்க அக்காட்ட சொல்றா, "இல்ல நம்ம பழைய வீட்டுக்கு இருந்த வீட்டுக்கே போயிருவோம். அங்க போனா தான் நம்ம அம்மா எதுக்காக இறந்தாங்க அப்படின்ற உண்மைய கண்டுபிடிக்க முடியும்." அப்படின்ட்டு. அப்படி போகும் தருணத்தில அங்க நடக்கிற பல சம்பவங்கள் தான் இந்த படத்துக்கான கதை. இப்ப அந்த படத்தில பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணியிருந்தாய்ங்க. பேக்ரவுண்ட் மியூசிக். அதுவும் ஒரு பியானோலயே தான் வாசிச்சுக்கிட்டே இருப்பாய்ங்க. வேற லெவல்ல இருந்துச்சு கேட்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. மித்தபடி இந்த படத்தில பாசிட்டிவ்னு சொன்னீங்கன்னா, கடைசியில ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வைப்பாய்ங்க. அது ஒரு பாசிட்டிவ். ஆனா அந்த ட்விஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் வரும் பார்த்தீங்களா? அத நம்ம பிரெடிக்ட் பண்ற அளவு தான் இருந்துச்சு. ஏன்னா, அத நெறைய பேர் கண்டுபிடிச்சுருவாங்க. அப்படி யாராவது கண்டுபிடிச்சீங்கன்னா, அத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓவராலா அந்த படத்த பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஸ்லோ டெத் ட்ராமா தான். நம்ம பாட்டுக்கு திகில் இருக்கும். அங்க மரலும், இங்க புறம்னு அப்படிப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா, இந்த படத்த தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா, இது உங்களுக்கான படம் கிடையாது. ரொம்ப ஸ்லோவா தான் போகும். நம்ம தான் இறங்கி தள்ளணும். அதிகபட்சமே இந்த அக்கா, தங்கச்சிகள மட்டும் தான் காமிச்சுட்டே இருப்பாய்ங்க. ஆனா, அந்த ட்விஸ்ட் வைக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. படம் ஒரு 1 மணி நேரம் 35 நிமிஷம் ஓடுது. அப்படி ஓடுனாலும் 1 மணி நேரமுமே நம்ம இறங்கி தள்ளுறாப்புல தான் இருக்கும் படத்த. என்னைய கேட்டா இது கொஞ்சம் ஓகேவான படம். ஆனா, இந்த படம் எல்லாத்துக்குமான படம் கிடையாது. அத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு பார்க்குறது உங்களோட விருப்பம் தான். ட்ரை பண்ணா ட்ரை பண்ணி பாருங்க. YouTubeல தமிழ் டப்பிங்லேயே இப்ப அவைலபிள் இருக்கு.